வருகின்ற நாட்கள் அனைத்தும் நாராயணன் அருளால் நிச்சய நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயணா எனும் பதிவை 3 முறை கமெண்ட் பண்ணி நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடமேங்க நிச்சயம் நிறைவேற்றி தருவார். பெருமாளின் ஆலயத்துக்கு செல்ல பெருமாளின் அருள் வேண்டும். எல்லோராலும் எளிதாக திருப்பதி செல்ல முடியாதுங்க. அந்த ஏழுமலையான் நினைச்சால் மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியும். உலகிலே பணக்கார கடவுளாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன, இந்த ஏழுமலையானின் கருவறையில் திடீர்னு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே திருப்பதி நினைச்சாலே வாழ்க்கையில் திருப்ப வரும்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போகலான்னு எவ்வளோ ஏற்பாடு செய்தாலும் ஆனால் ஏதாவது தடைகள் பலருக்கு ஏற்பட்டுருக்கு. அது திருப்பதி ஏழுமலையான்னு பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் நிச்சயம் உங்களை அங்கே அழைத்து செல்வாருங்க. எல்லோராலும் எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏழுமலையானே அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் சரிங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. சீனிவாச பெருமா அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை வரை பல சிறப்புகளை கொண்டு இருக்கு. திருமலை சென்று வந்தாலே திருப்பண்ணு பக்தர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க இங்கு மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து இந்த ஏழுமலையானை தரிசனம் செய்கிறாங்க. திருமலையின் அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரை ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். இது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் அமைந்திருக்குங்க இந்த திருப்பதி கோவில். இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறாரு. சேஷாத்திரி, நீலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, வருஷபத்ரி, நாராயணத்திரி, வெங்கடாத்திரின்னு 7 மலைகளுக்கும் அதிபதியாக பெருமாளுக்கு இங்கு ஏழுமலையான்னு பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்கார கோவிலில் உலகில் அதிகமான பக்தர்கள் வழிபாடு செல்லக்கூடிய கோவில் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் வரை சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. விசேஷ நாட்களாக இருந்தால் 5 லட்சம் வரை பக்தர்களின் கூட்டம் அலைமோதுங்க. மேலும் திருப்பதி ஏழுமலையானின் உள்ள ஏழுமலையானின் திருவுருவச் சிலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குது. ஆனால் திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுது. ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வேர்க்குது. இதனை பீதாம்பரத்தால் வேர்வையை ஊற்றி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கு வியாழக்கிழமை நாளில் அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிக்கப்படுவதாக சொல்கிறாங்க. பெருமாளின் அபிஷேகத்திற்கு ஸ்பெயினில் இருந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சைனாவிலிருந்து புனுகு, பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்களோ வரவேற்கப்படுதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார்னு ஐதீகமாக சொல்லப்படுது. ஏழுமலையானுடைய சாலகிராம தங்க மாலை மட்டும் 12 கிலோ எடை கொண்டதாக இருக்குங்க. இதை சாத்துவதற்கு இங்கு 3 அர்ச்சகர்கள் தேவைப்படுறாங்க. சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பாதகவசம் 375 கிலோ. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் மட்டும் உலகில் யாரிடமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையன்னு அழைக்க கருவறையின் விமானம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் விமானத்தை தரிசிக்க செய்தா ஏழுமலையானே தரிசனம் செய்தது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. மேலும் தொண்டைமா சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் தான் விமேன வெங்கடேஸ்வரராக போற்றப்படுறாரு. மேலும் முன்பொரு காலத்தில் இங்கு பார்த்திங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே ஒரு போட்டி வந்திருக்கு. தமிழில் யார் பெரியவன்னு போட்டி ஆதிசேஷன் வாயுதேவனிடம் ஏற்பட, வாயுதேவனோ நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன், நீ உன்னுடைய பலத்தால மலை சிகரங்களை பேத்தெறிந்தா நீ பெரியவன்னு ஒப்புக்கொள்வேன்னு போட்டி தொடங்குனுச்சு. ஆதிசேஷனோ தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாளாலுமே கைலை மலையை இறுக்கி மூடி மலையே தெரியாதபடி மறைத்து விட்டாரு. வாயுதேவனோ பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசி பார்த்து கூட அசைக்க முடியலைங்க. பல 100 ஆண்டுகளான பின்னும் ஆதிசேஷன் லேசாக அசைவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவனோ தன் பலத்தை காட்ட
கையிலே இருந்து 3 சிகரங்கள் பேர்ந்து கொண்டு புறப்பட்டுச்சுங்க. அதில் ஒன்று திருமலையில் விழுந்து சேஷலன்னு ஏழுமலையில் ஒன்றாக உருவானுச்சு. சேஷலத்தின் மீது ஆனந்தம் இருப்பதால் இந்த பிரதேசத்திற்கே ஆனந்த நிலைன்னு பெயர் வந்ததாக புராண கதைகளில் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, ஏழுமலையான தரிசிக்க முன்னாடி இங்கு பக்தர்கள் ஆதி வராக சுவாமியை தரிசிக்க வேண்டும். அவருக்கே இங்கு முதல் நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யக்கூடிய விதி இருக்கு. வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னரே மூலவராக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது காரணமும் இருக்கு. ஏன்னா புராணங்களின்படி பார்த்தீங்கன்னா இது ஆதி வராக சேஷ்திரன்னு தெரிய வருது. பெருமாளின் நீனிவாசனாக பூமிக்கு வந்தபோது ஆதிவராக சுவாமியிடம் அனுமதியை பெற்ற திருமலை தங்கினார்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு அனுமனை தரிசனம் செய்துவிட்டு பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பல வாயில்களை கடந்து பங்காரு வகிலின்னு சொல்லக்கூடிய நுழைவு வாயில் வழியாக ஆனந்த நிலையத்துக்குள்ள அருள் புரியக்கூடிய இந்த ஏழுமலையான தரிசனம் செய்ய முடியும். இந்த இடத்தை அடைந்தவுடன் எழக்கூடிய உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பெருமாளுக்கு நேரெதிரே கருடனை தரிசனம் செய்துவிட்டு தான் பெருமாளை பார்க்க வேண்டுங்க. பெருமாளின் பாதத்தை முதல்ல தரிசித்துட்டு அவருடைய மார்பல உரையக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் செய்துவிட்டு தான் முக தரிசனம் செய்யணும். ஆனால் இவ்வளவு பொறுமையாக ஏழுமலையான தரிசிக்க விட மாட்டாங்க. ஒரு முறை நீங்களும் திருப்பதி சென்று ஏழுமலையை தரிசித்துட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகும். இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள் பாலிக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சென்று வழிபடக்கூடிய நபர்களுக்கும் தெரியாத சில அதிசயங்களை சொல்ல போகிறார். அது என்னன்னு கேட்டுக்கோங்க. திருப்பதி ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சீலதோரணன்னு அபூர்வ பாறைகள் இருக்குது. உலகத்திலே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாறைகள் வயது 250 கோடி வருடம்னு ஏழுமலையானினுடைய திருமணியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சார்த்தராங்க. இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனங்க. அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலன்னே சொல்லலாம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினாலே கருங்கல் வெடித்திடும். ஆனால் சீலதோரணத்தால் உள்ள பாறையில் தடவினா அந்த பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையானின் திருவுருவச் சிலைக்கு 365 நாட்களும் இந்த பச்சை கற்பூரம் தடவுகிறாங்க. ஆனால் வெடிப்பு எதுவும் இன்று வரை ஏற்படலை. இந்த கருங்கல் சிலையாவது எங்காவது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கும் இடம் தெரியும், இல்லைனா உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியுங்க. எந்த ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லைங்க. இந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுதாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமீனின் நுணுக்கு வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல இருக்குது. ஏழுமலையானின் விக்கிரகத்தில் நெற்றி சூட்டி காதணிகள் புருவங்கள் நாவகாபரணங்கள்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்குது. மேலும் ஏழுமலையானின் திருவுருவச் சிலை எப்போதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குங்க. இங்கு அதன் வழிபாடு, உண்டியல், வசூல், பூஜை முறைகள், சரித்திர சம்பவங்கள் அனைத்தும் அதிசய நிகழ்வுகளாக இருந்துட்டு வருது. திருப்பதி திருக்கோயிலில் சமையல் கட்டு மிக பெரியதாக இருக்கும். பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்திரன்னம், வடை, முறுக்கு, ஜிலேபின்னே பார்த்திங்கன்னா தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுது. ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறாங்க. இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்திய பொருளும் கோவிலில் கற்பகிரகத்திலிருந்தே குலசேகரப்படியை தாண்டாது. வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியை தாண்டி செல்லாதுங்க. ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எஞ்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பாக்கியன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஏழுமலையானுடைய உள்சாத்து வஸ்திரம் ஒரு செட் 20,000 ரூபாய் கட்டணமாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 15 வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படும். பணம் செலுத்திய பிறகு நீங்கள் வஸ்திரம் சாத்துவதற்கு 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லை, அபிஷேகத்திலிருந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நடத்தப்படுது. ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு மட்டும் 1000 கோடி. இவருடைய நகைகள் வைத்துக்கொள்ள இடமும் இல்லை, சாத்துவதற்கு நேரமும் இல்லை. இதனால் ஆண்டுக்கு ஒரு முறை உபரியாக இருக்கக்கூடிய நகைகளை செய்தித்தாட்களை விளம்பரப்படுத்தி ஏலம் விடப்படுதுங்க. இப்போது ஏழுமலையான் கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் 300 ஆண்டுகள் பழமையானதாகவும் இங்கு வெள்ளிக்கிழமையில் வில்வ இலை அர்ச்சனைக்கும் உபயோகிக்கப்படுதுங்க. மார்கழியில் அர்ச்சனைக்கு உபயோகிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். மேலும் ஏழுமலையானுடைய சுவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அலைகள் சத்தம் கேட்குதாங்க. மேலும் திருப்பதி ஏழுமலையானின் சூடக்கூடிய பூக்கள் ஒரு வெளிவருவதில்லை.
20 கிலோமீட்டர் தொலைவே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் பார்த்திங்கன்னா இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இங்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரொம்பவே சிறப்பான தீபாராதனையை பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.